This video sponsored by BuyMote. இந்த ஆப் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு வந்த அறிவிப்பு. ஓய்வு பெறும் 3 மாதம் முன்பே ஓய்வூதிய பலன்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன் விரைந்து கிடைக்க அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே ஓய்வூதிய கருத்துவை கணக்குத்துறைக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்திய தணிக்கை மற்றும் கணக்குத்துறையின் மாநில கணக்காயர் வெள்ளியரங்கி தெரிவித்துள்ளார். இந்திய கணக்கு மற்றும் தணிக்கைத்துறை சார்பில் வார விழா கொண்டாட்டம் சென்னை தி நகரில் உள்ள சார்பிட்டி தியாகராய அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நிதித்துறை செயலாளர் ஜி.கே. அருண் சுந்தர் தயாளன் கலந்து கொண்டார். மேலும் தெற்கு ரயில்வேயின் தலைமை தணிக்கை அதிகாரி அனியம் செரியன், தமிழ்நாடு தணிக்கைத்துறையின் முதன்மை கணக்காளர் ஜெனரல் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் கணக்கு மற்றும் தணிக்கை சந்தேகங்களுக்கு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பிறகு தமிழக நிதித்துறை செயலாளர் அருண் சுந்தர் பேசும்போது, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கணக்குத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. IFSR செயலி கொண்டு வந்த பிறகு அனைத்து பணிகளும் இணையத்தில் துரிதமாக நடக்கின்றன. ஆங்காங்கே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை உடனடியாக தீர்க்கவும் அதனை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டு எந்த பிரச்சனையும் வராது என்றனர். இதையடுத்து கணக்கு மற்றும் தணிக்கைத்துறையின் பொது கணக்காளர் வெள்ளையங்கிரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது கணக்கு மற்றும் தணிக்கைத்துறையின் வார விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள மத்திய மற்றும் மாநில அதிகாரிகளை அழைத்து கணக்குத்துறையில் உள்ள ஓய்வூதிய பண நலன்கள் குறித்தும் அதனை மாநில அரசிடமிருந்து எப்படி சேகரித்து நாம் செயல்படுத்துவது என்பது குறித்து வழிமுறைகள் விளக்கப்பட்டன. மாநில அரசு அதிகாரிகளின் கணக்குகள் தொடர்பான சந்தேகத்தை தீர்த்து வைப்பது இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு ஓய்வூதிய வழங்கும் அரசுக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது. ₹1 என்றாலும் அதை தணிக்கை மற்றும் கணக்குத்துறை பொறுப்பான முறையில் கையாளுகிறது. அதேபோல் தமிழ்நாடு அரசு துறையில் இருந்து மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஓய்வு பெறுகிறார்கள். காவல், கல்வி, வருவாய் துறைகளில் இருந்து தான் அதிக பேர் ஓய்வு பெறுகிறார்கள். ஆனால் உரிய ஆவணங்கள் இணைக்கப்படாமல் வரும் கருத்துரு மீது சந்தேகம் எழும்பினால் பதில் அளிப்பதில் தாமதம் கூடாது. அப்படி தாமதம் ஏற்படாமல் ஓய்வூதிய கருத்துரு மீது நடவடிக்கை எடுப்பதிலும் காலதாமதம் ஏற்படும். எனவே ஒருவர் ஓய்வு பெற்றவுடன் ஓய்வூதிய பலன் கிடைக்க ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பேயே அவரது ஓய்வூதிய கருத்துவை கணக்குத்துறைக்கு அனுப்ப வேண்டும். அதை விரிவாக பரிசீலித்து ஆவணங்கள் விடுவிக்கப்பட்டால் அதை கேட்டு பெற்று உடனே அவரது அடுத்த மாதமே ஓய்வூதியம் கிடைக்கும் வழிவகை செய்யப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.